வெளியூர் போய் ரொம்ப நாளாச்சு. ஏதாவது ஒரு ஊருக்கு போணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி எந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கொடைக்கானல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டேங்க. சரி கொடைக்கானல் போறதுக்கு எந்த ரூட்ட பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, வத்தலக்குண்டு ரூட்ட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல கிளம்பிட்டோம். உண்மையிலே சொல்லப்போனா ரோடு வந்து அழகா அற்புதமா போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து பள்ளத்தாக்கு, இந்த சைடு மரங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும்போது, நமக்கு நேரம் போறதும் தெரியாது, வண்டி ஓட்டுறதும் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இந்த இடம் வந்து வத்தலக்குண்டு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுற இடம். அந்த சைடு இருந்து பழனி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுற இடங்க. இதுதான் வந்து ஒரு ஜங்ஷன். அத தாண்டி வந்தோம்னா, வெள்ளி நீர்வீழ்ச்சி போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அப்படியே அத தாண்டிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா, இந்த சைடு 2 சைடுமே வந்து இதே மாரி தான் இருக்குங்க. அப்படி போக போக பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்ட முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னு வைங்களேன், வெள்ளி நீர்வீழ்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய இடம் இது ஒண்ணு தான். போற வழியிலே இது இருக்கும். இத பார்த்துட்டு தான் நீங்க வந்து கொடைக்கானலுக்குள்ள போ முடியும். இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா, தண்ணி மேலருந்து கீழ விழுந்துகிட்டே இருக்கும். பார்க்கறக்கு அழகா இருக்கும். ஆனா, இந்த இடத்துல நீங்க குளிக்கலாம் முடியாது. என்ன காரணம்னா, கீழ இறங்கி போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு அழகான இடம். இத பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்க அடுத்தடுத்த இடங்கள நீங்க கொடைக்கானல்ல பார்க்க முடியுங்க. அடுத்து வந்து நம்ம கொடைக்கானல் சிட்டிக்குள்ள உள்ள வந்துட்டோம். ரோடு பாருங்க, எவ்வளோ அழகா, அற்புதமா இருக்குன்னு. இங்க வந்து பழைய காலத்து கட்டடங்கள்லாம் நெறையா இருக்குதுங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து கொடைக்கானலோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து வெளியூர் பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு எல்லாமே இங்க தான் நிக்கும். இங்க இருந்து தான் நம்ம வந்து சுத்தி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போ முடியும். கார் புடிச்சா, பஸ் புடிச்சா போ முடியும். இந்த இடம் வந்து கோகர்ஸ் வாக். ஒரு வாக்கிங் போற இடம் தான். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா, அப்படியே பனிமூட்டம் வந்து பார்க்குறக்கு அழகா இருக்குங்க. அதான் இதுக்கு போறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். எடுத்து முடிச்சு அப்படி உள்ள போனோம்னா, இந்த மாரி பனிமூட்டத்த பார்க்கலாம். இது இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. வாக்கிங் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு, இந்த இடத்தெல்லாம் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே வரலாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது, கொடைக்கானல் சிட்டி வந்து ரொம்ப சின்னதா தெரியும். அவ்வளோ உயரமான இடம் தான் இந்த இடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எங்கெங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா ஒருத்தர் சொல்றாங்க பாருங்க. இந்த வருது. இது வந்து லேக் 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 ஏரியா. இது வந்து தமிழ்நாடு ஹோட்டலு. சரி சரி. இந்த இது இருக்கு பாருங்க. இது பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட். இது வந்து வயர் பாயிண்ட். வேர்ஜில் லேக் இது வந்து ஃபாரஸ்ட் லிங்க் கூட போகணும். இது சோலார் அப்சர்வேட்டரி. சோலார் அப்சர்வேட்டரி. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 180 வருஷத்துக்கு கடந்ததில் சர்ச்சு ஒன்று பிரேஸில் ஒன்று இருக்குது. இந்த ரோஸ் கார்டன் இந்த சர்ச்சு பிரான்ஸில் ஒன்று இருக்குது. அடுத்து இங்கே ரெண்டே வேர்ல்டுலேயும் இப்போ நீங்கள் நிற்கிறது வந்து கோகராஜ். தேங்க்ஸ்.